ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கும் முறையை ரத்து செய்ய வேண்டும் என ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர்கள் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு ஆன்லைன் மூலம் டோக்கன் பதிவு செய்யும் முறை உள்ளதால் ஜல்லிக்கட்டு நடக்கும் கிராமங்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆன்லைன் டோக்கன் காரணத்தினால் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த இயலாத சூழ்நிலை உள்ளது. எனவே ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கும் முறையை ரத்து செய்ய வேண்டும். பாரம்பரிய முறைப்படி மாட்டின் உரிமையாளர்களுக்கு டோக்கன் பாக்கு வைக்கும் முறையை செயல்படுத்த வேண்டும். பெரிய சூரியூரில் திறக்கப்படும் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் அனைவரும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக மைதானத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர்கள் சங்க மாநில தலைவர் செங்குட்டுவன் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சார், திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. மாட்டோட ஓனர், உரிமையாளர்கள், விழா கமிட்டினர். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆன்லைன் டோக்கன் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன் டோக்கன் ஓகே. கிராமத்தில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாம் கூடி ஊர் கூடி தேர் இழுக்கிறது மாதிரி எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வச்சு நல்ல மாடு எதுன்னு அடைப்பாங்க. ஆன்லைன் டோக்கனுங்கிறப்ப யாருக்கு எந்த டோக்கன் கிடைக்கும்? ஊரில் பெரிய பிரச்சனைகள் வருது. ஏன்னா ஊரில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையும் 5-10 வாங்கி ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய சூரியூரில் பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு மைதானம் திறக்க இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், துணை முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி மதுரையில் ஸ்டேடியத்தில் எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஏதுவாக எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடக்க அனுமதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி தரணும்னு கோரிக்கை வைக்கிட்டே வந்திருக்கோம் சார். துறை என்ன பண்ணணும்னா சார், வருவாய்த்துறை தொடங்கி வைக்கணும், உறுதிமொழி எடுக்கணும், அரசு விதிமுறைக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு நடக்குதான்னு பார்க்கணும். மற்றபடி ஜல்லிக்கட்டை ஏற்பாடு பண்ணுறது விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. இப்போ அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இது அரசாங்கம் நடத்துகிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஆன்லைன் டோக்கன் போடணும். அரசு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் அப்படி கிடையாது. பாவப்பட்ட ஏழை மக்கள் இருக்காங்க. இந்த லால்குடி தொகுதியிலலாம் நிறைய ஜல்லிக்கட்டு நடக்குது. மணப்பாறை தொகுதியில் அதிகம் ஜல்லிக்கட்டு. பாவம், ரொம்ப ஏழ்மையான மக்கள். அவங்களோட 2 லட்சம் 3 லட்சம் போட்டு மணப்பாறை மக்களால், இந்த லால்குடி மக்களால் பேரிக்கார்டே கட்ட முடியாது. அவங்க ஆன்லைன் டோக்கன் கொடுத்தானே எப்படி பண்ண முடியும்? ரொம்ப ஜல்லிக்கட்டு பாதிக்கப்படுது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் தான் அது இருக்குது. மற்ற மாவட்டங்களில் இப்போ மதுரை மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் இந்த 3 ஜல்லிக்கட்டு மட்டும் தான் ஆன்லைன், மற்றெல்லாம் கை டோக்கன் தான் கொடுக்குறாங்க. சார், வெத்தலை பாக்கு வச்சு ஒரு வீட்டில் நல்ல மாடு எது, கெட்ட மாடு எது, நல்லவங்க யாரு எல்லாம் தெரிஞ்சு வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்கு அழைக்கிறது எப்படி சார் இருக்கும்? ஆன்லைனில் 19 போட்டு கண்ணுட்டியெல்லாம் கொண்டு வருவாங்க. நல்லா இருக்கா சார் ஜல்லிக்கட்டு? அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசீலனை பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணு கேட்டுக்கிறேன் சார். செங்குட்டுவன், சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் சார்.